அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. அற்புதமானவர்களே, இந்த பாட்டு பாருங்கள், கேட்ட உடனே ஒரு எனர்ஜிக்கு வரும் உங்களுக்கு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. ஒரு குழந்தை வச்சு பாடுவார் திரு எம்ஜிஆர் அவர்கள். நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. இந்த உலகத்தினுடைய தீர்ப்பு தான் அந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சான்று. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் இல்லையா, திரு விஜய் பற்றி அவருடைய வியூகம் வெல்லுமான்னு போட்டிருந்தேன். திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஏசி திருலோச்சந்திர ஐயா சொல்லியிருந்தார். ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா. 1950களிலே அவர் எவ்வளவோ அரசியல் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தார். நான் சொல்வதை ஒரு பையன் சொல்கிறேன், ஒரு காலேஜில் ஒரு அரசியலும் பொருளாதாரம் படித்த பையன் நான் சொல்கிறேன். அதை அப்படியே உள்ளே வாங்கினார். அந்த உள்ளே வாங்கிட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த பதிவுக்கு அடுத்த பதிவு இது. அது தொடர்ச்சியாக இதை கொஞ்சம் பாருங்கள். என்னென்னா தலைமை. இப்போ தலைவன்னா யார்? தலைவன்னா என்ன தெரியுமா? எம்ஜிஆருடைய ஒரு 3 வரி இருக்குது. ஒரு படம் பெற்றால் தான் பிள்ளையால். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3ம் இருந்தால் தலைவனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம். வாரிசு பாட்டு திரு எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம். தலைமை பண்பு பாருங்கள். இதை நான் என்னுடைய எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் தலைமை பண்புக்கு நான் இதை உதாரணமாக காட்டியிருந்தேன். நான் ஒரு சினிமா திரைசை பாடலில் இப்படி வந்திருக்குது, திரு எம்ஜிஆர் அடித்த படம் போட்டிருந்தேன். என்னுடைய ஃபஸ்ட் இயரில் நான் கரஸில் பண்ணுறேன் எம்ஏ, 67% எனக்கு ஃபஸ்ட் இயர். அப்போவே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஒரு தலைமைக்கு எங்கெங்கெல்லாம் உதாரணம் எடுத்த பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி இந்த பொறுமை இருக்கணும், வள்ளல் தன்மை இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஒரு கடமை உணர்ச்சி இருக்கணும். நீ பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு சிவாஜி அவர்களும் அவங்க நடிகர்களாக இருக்கிற போது, நீங்கள் நடிகர் சங்கம் ஏற்படும் போது எவ்வளோ பிரச்சனைகள் நல்லா நீங்கள் கவனிங்க. அவங்க இருக்கிற போது தான் ஜெய்சங்கர் சாருடைய படம் வாரத்துக்கு ஒரு படம் வரும், ரவிச்சந்திரனுடைய படம் வரும், திரு முத்துராமன் சாருடைய படம் வரும், நீங்கள் ஏவிஎம் ராஜன் சாருடைய படம் வரும், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் படமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக இருந்து அவங்க அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை தெரியுமா வந்திருக்குது. திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரே நேரத்தில் உத்தமபுத்திரனும் நாடோடி மன்னன் எடுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த உத்தமபுத்திரன் டைட்டிலே என்ன பண்ணும்போது செய்யும்போது என்ன சொல்கிறாரு, நீ உத்தமபுத்திரன் நீ வைக்கக்கூடாது. யார்? கலைவாணன் சொல்கிறாரு எம்ஜிஆரை கூப்பிட்டு. ஏன்னா நீ நாடோடி மன்னன் எடுத்துருக்கிற ஏற்கனவே, இந்த உத்தமபுத்திரன் சிவாஜிக்கு வரட்டும்னு சொல்லி அந்த டைட்டில் விட்டு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் பாருங்கள், தலைமை பண்பு அங்கேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பெறுறாங்க. திரு சிவாஜி கணேசன் ஐயாவும் திரு எம்ஜிஆர் ஐயாவும் அவ்வளோ வெளியே தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அண்ணன் தம்பி மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சினிமா உலகத்தில் சினிமா பிரச்சனை எது வந்தாலும் அவங்க எல்லாம் பேசி அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி அப்படி தான் போயிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை திரு ரஜினிகாந்த் கமல்ஹாசனே விட்டுட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்க பாருங்கள், அவங்களுடைய படங்கள் ஓடுறதும் அவங்க பார்த்தா இருந்தாங்களே தவிர மற்ற படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க. எவ்வளவோ பிரச்சனை நடக்கும், அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க படம் ஓடினா போதும் அப்படின்னு தாங்க. அதனால தான் அந்த அங்கேயே விழுந்து போச்சு சினிமா. ஞாபகம் வச்சுங்க, சினிமா எம்ஜிஆரும் சிவாஜி இருக்கிற வரைக்கும் சினிமா என்பது ஏழைகள் பார்க்குற படமாக இருந்தது, எளியவர்கள் பார்க்குற படமாக இருந்தது. அப்படியே தான் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க இன்னும் சொல்லப்போனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் 67, அவங்க ஆட்சி 72 தான் வெளியே வராரு. 5 வருடமும் அவங்க ஆட்சி தான் இருந்தது. நினச்சிருந்தா என்ன வேணா துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்துருக்கலாம். அந்த எண்ணமே அவங்க கூட அவங்க வந்தது கிடையாது. திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் சொல்ல கேட்டிருக்கேன், எம்ஜிஆர் படத்துக்கு ஒரு 10 நாளைக்கு அவ்வளோ பிளாக்ல டிக்கெட் விற்பாங்களாம். அப்போ எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது இல்லையா, 67லேருந்து 71 வரைக்கும் அவங்களோட ஆட்சி தானே இருந்தது. அப்போ போய் சொல்லுவாங்களாம், நம்ம ஆட்சி தானே, நாம் இப்போ எங்கள் ஒரு 2000 ரூபா 2 ரூபா டிக்கெட் விற்கிறோம், அதிகபட்சம் 10 ரூபான்னு விற்கலான்னு சொல்லும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாராம், ஏப்பா எல்லா படத்துக்குமா பிளாக் விற்கிறாங்க, நம்ம மாதிரி படத்துக்கு தான் பிளாக் விற்பாங்க, அந்த பிளாக் விற்று சாப்பிட்றவங்க பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, விடுப்பா அது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தவிர்ப்பாராம். பாருங்கள், அந்த பிளாக் விற்கிறவங்கள கூட
அந்த பிளாக் விற்கிறவங்களுடைய வாழ்க்கை வசதியை பார்த்துருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். எப்படிப்பட்ட நோக்கு பாருங்கள். அதான் தலைமை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் திருப்பி ஏன் இந்த பகுதியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னால் திரு ரஜினிகாந்த் கமலஹாசன் கெட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்க துறையே சரியாக வச்சுக்கல. அவங்க துறையை சார்ந்த விஷயங்களையே அவங்க ஒரு தலைமை பண்போடு அணுகலை. அப்போ அவங்க எப்படி தலைவராக வர முடியும்? அதே போல் திரு விஜய் எவ்வளோ பிரச்சனை, கொரோனாவில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. ஒரு அறிக்கை விட்டுருப்பீங்களா நீங்கள்? ஏதாவது சிவகாசியில் கும்பலாக மடிஞ்சாங்க பட்டாசு விபத்தில் போய் ஏதாவது இப்போ பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா? எவ்வளோ நடந்திருக்குது. இங்கே அரசை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இது இன்னும் சொல்ல போனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சியே அதுலேயே நம் நாடுன்னு ஒரு படம் வரும் பாருங்கள் நீங்கள். அப்போ காங்கிரஸுடைய ஆட்சி, அந்த ஆட்சியும் போது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அந்த அந்த ஒரு அரசாங்கத்தை எதிர்த்த மாதிரியே தான் இருக்கும். அந்த படமே ஒரு அரசியல் படம், நம் நாடுன்னு ஒரு படம். நீங்கள் பாருங்கள், இப்போவும் பாருங்கள் எவ்வளோ துணிச்சல். அதுதான் ஒரு சமூகத்துக்கு விழிப்புணர்ச்சி உருவாக்குறது, ஒரு தலைமை பண்பை உருவாக்குறது. திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டில் அதிலே சொல்லுவார், வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே. இந்த 4 வரிங்க எப்படி பாருங்க. இந்த மிருகங்கிற போர்வையில் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானே, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற பாருங்க. அதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீதி சொல்கிற வக்கீலுங்க, நீதிக்காக போராடுற வக்கீலுங்க, அவங்களுடைய கூட்டமெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு மாறி மாறி காட்டுவாங்க. அற்புதமான ஒரு பாங்கு அது. என்னென்னா ஒரு ஏழை எளியவருடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காகவே தன்னுடைய கலையையும் தனது உணர்வையும் அர்ப்பணித்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த தலைமையை ஃபாலோ, இப்போ அந்த கட்சியை ஃபாலோ பண்ணல. அதுதான் தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணமானவங்களே. என்ன காரணம்னா, திரு ஜெயலலிதா அம்மாவே அவங்க விட்டுட்டாங்க, எம்ஜிஆருடைய கொள்கையை விட்டுட்டாங்க, எம்ஜிஆர் பேரை விட்டுட்டாங்க, அங்கேயே அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்க்கும்போதாவது ஒரு எம்ஜிஆர் உருவம் தெரிஞ்சிருந்தது, பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆர் கூட இருந்தவங்கன்னு ஒரு எம்ஜிஆர் நினைவு இருந்தது. இப்போ உங்களை பார்க்கும்போது யார் நினைவு வரும்? இதை யோசிக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயம் இது. அப்போ என்னென்னா, ஒரு தலைமைங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, எந்த துறையில் இருந்தால் அந்த துறையிலேயே தலைமை பயிற்சி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு சமூகத்தினுடைய அக்கறை வந்திருக்கணும், ஒரு சமூகத்தை பற்றி நோக்கு இருக்கணும், ஒரு சமூகத்தை பற்றி விழிப்புணர்ச்சி இருக்கணும், உங்கள் சமூகம் பாதிக்கப்படாத அளவுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும். அது பண்ணலையே. அப்போ என்ன ஆகும்? அடிப்படை இல்லாத மாளிகையாக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ என்ன ஆகும்? போயிடும். பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்ச 1990 சினிமா எக்ஸ்பிரஸில் நான் படிச்சிருக்கேன். இப்போ என் நண்பர் கூட எனக்கு ஜீவா அமுச்சு வச்சுருந்தார். அதை அவர் சொல்லுவார், அதில் அந்த ஸ்கேர் விஜயம்மா இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பு சொல்லி எழுதியிருந்தாங்க எம்ஜிஆரை பற்றி. அவர்கள் ஏன்னா தலைமை பாருங்கள். அவங்க ஒரே வானம் ஒரே பூமின்னு ஒரு படம், அந்த படத்துக்காக பேங்காக் போகிறாங்க. பேங்காக், அதாவது அமெரிக்காலாம் போனாங்க, அதே பேங்காக்கும் போனாங்க. பேங்காக் போகும்போது ரெகுலராக தினமும் ஷூட்டிங் இருந்ததான். ரொம்ப ஏன்னா வெளிநாட்டு போனால் அவங்க ஷாட்டு அவங்க தான் முக்கியம் எடுத்துருவாங்களாம். எடுத்த பிறகு என்னாச்சான், ஒரு நாளைக்கு போய் ஓய்வு கொடுத்தாங்களா, நீங்கள் ஓய்வு எடுத்துக்கன்னு. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நண்பிகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேங்கை சுற்றி பார்க்க போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க தமிழே பேசியிருந்தாங்க இல்லையா, ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாராம். என்னடா அவர் பார்த்துருக்காருன்னா அவரும் தமிழ் பேசுகிறாராம். அவர் அருகில் சொன்னாரா, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களான்னு கேட்டாங்களாம். தெரியலையா நடிகன்னு உங்களுக்கு தெரியலையா? ஆமாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அது சரி, அங்கே ஒரு நல்லவர், ஒரு அற்புதமான கலைஞர் திரு எம்ஜிஆர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவங்க சொன்னாங்களாம், நாங்கள் எம்ஜிஆர் தெரிஞ்சவங்க தான், நாங்கள் நடிகன்னு இவங்க அறிவுறுத்திட்டாங்களாம். சொன்ன உடனே, உங்களுக்கு இவ்வளோ தூரம் கேட்குறீங்களே, எம்ஜிஆர் இப்போ நண்பராக நீங்கன்னு கேட்டாங்களாம். இல்லை, அவருக்கு தெரியாதுங்க, எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லைங்க என்னாராம். எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாராம், ஒரு நல்லவளை பற்றி தெரிஞ்சு வச்சது தப்பு இல்லைங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், அதாவது உலகசுர வழிபம் தான் இப்போ போயிருந்தார் ஒரு தாய்லாந்துக்கு. அங்கே ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் படகுலே போய் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை அந்த காட்சியாக வச்சுருப்பார் அவர். அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்கும்போது அவர் சொல்கிறாராம், அப்போது அவர் இப்போ ஷூட்டிங் வரும்போது இங்கே தாய்லாந்தில் ஏகப்பட்ட நாடுகளிலிருந்து படம் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 15 நாட்டிலிருந்து படம் எடுத்தவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி சீனா நாட்டிலேருந்து தான் அதிகமாக இங்கே படம் எடுப்பாங்க. அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தடவை படம் ஷூட்டிங் எடுக்கிற போது அன்னைக்கு ஒரு சீன படத்தில் ஒரு ஹெலிகாப்டருடைய ஸ்டண்ட்டு நடிக்கிறான். அவன் ஹெலிகாப்டர் கீழே குதிக்கணும் மாதிரி இருக்கும்போது அது தவறி வழிக்கு கீழே விழுந்து இறந்துடுறார் ஸ்பாட்லேயே. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, யார் அந்த தாய்லாந்துக்காரர் தமிழில் பேச சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அன்னைக்கு இது மாதிரி நடந்து போச்சு. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கி அவருடைய படம் ஷூட்டிங்கு
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுறாரு. பாருங்கள், வெளிநாட்டு வந்திருக்கிறாரு, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுறாரு. தன்னுடைய படக்குழுவோடு போய் அந்த ஸ்டண்ட் நடிகருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறாரு. அன்றைக்கி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுறாரு. இத்தனைக்கும் மற்ற ஷூட்டிங்கெல்லாம் நடந்துங்குது. திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டாரு. எப்பேற்பட்ட எண்ணம் பாருங்கள், ஒரு மனிதாபிமானம் பாருங்கள். ஒரு சக படப்பிடிப்பு நடத்துகிறாங்க, ஒரு சக ஸ்டண்ட் நடிகன் வந்து இறந்து போகிறாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ கூட தெரியாது. ஆனால் இறந்து போன பிறகு படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிட்டு அங்கே போய் மலர்வளை வச்சாரு பாருங்க. இந்த மனிதாபிமானத்துக்காக அவரை பற்றி விசாரிக்கிறதாங்க தப்புன்னு சொல்லும்போது, சொல்லிட்டே இருக்கும்போது இவங்களுக்கும் கண்ணீர் வந்துருச்சான், அவரும் கண்ணீர் வந்துருச்சான். அவங்க சொல்கிறாங்க, அதாவது எப்பேற்பட்ட ஒரு 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 நிலையில் மனதை வச்சுருந்துருக்கிறார் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள். உலகத்தில் இருக்கிற நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு பட்டத்தார் சொல்லுவார், உலகத்தில் ஞானின்றவன் எவன் தெரியுமா? உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் யாருக்கோ அழுக வருதுன்னா உன் கண்ணில் தானாக தண்ணி வரணுண்டா, நீ அழுகணுண்டா, அப்போ தான்டா ஞானின்னாரு பட்டத்தார். சேகுவரா சொல்லுவார், உலகத்தின் எந்த மூலையாவது உங்களுக்கு அக்கறை நடக்கிற போது இங்கே உங்களுக்கு அது ஒரு துடிப்பு எழணும், ஒரு எழுச்சி எழணும், உள்ள துடிக்கணும், என் சகோதரன் கஷ்டப்படுறான்னு நினைக்கணும், நீங்கள் அவன் தான் உண்மையான சகோதரன் அப்படின்னுவார். அது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் அந்த தலைமை பண்புக்கு இதெல்லாம் நான் உதாரணமாக சொல்ல வர. அது எதுக்குன்னா, திரு ஏசி திருலோகச்சந்தர் போன பதிலே சொன்னேன், அவர் வந்து இப்போ சொன்னார் அப்படியே இருந்தாருன்னு சொல்லி பாருங்கள். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அந்த குறிப்பான இந்த விஷயம் பற்றி தான் சொல்கிறேன். ஒரு தலைமை பண்பு எப்படி சொல்கிறார் பாருங்கள். இதே ஏசி திருலோகச்சந்தர் அன்பேவா படம் ஷூட் பண்ணுறாரு. அப்போ வந்து குமாரி அன்பேவாவுக்கு போகும்போது என்ன சொல்கிறாரு, நான் சகலகலா வல்லவரை நான் படப்பிடிப்பு எடுக்க போகிறேன், அவரை நான் வந்து ஹீரோவை பண்ணி எடுக்க போகிறேன்னு அன்பேவை பற்றி குறிப்பிடுறாரு. குறிச்சிட்டு அதை பற்றி அன்பேவோடைய அனுபவங்களை நம்ம தனியாக ஒரு பதிவு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தார், அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா நெருங்கி பழகிட்டாங்க. நிறைய அந்த படப்பிடிப்பில் சிம்லாவுக்கு போனது, அந்த சிம்லாவில் வந்து என்னென்ன பண்ணுறதெல்லாம் தனியாக பதிவாக சொல்கிறேன். ஆனால் முக்கியமான விஷயம் மட்டும் இப்போ சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, 65க்கு 64 படம் ரிலீஸ் ஆகி 67ல் திமுக ஆட்சி அமைக்குது. எம்ஜிஆர் தெரியும், சுடப்பட்டார், அதெல்லாம் பெரிய அளவுக்கு அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க, திமுக பெரிய ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி வந்துட்டாங்க. பெரிய ஒரு மாறுபட்ட சூழல் வந்திருக்குது, ஒரு குளோவாக இருந்திருக்கு. அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து திருவிழா சந்திக்கிறார். போய் எடுத்த உடனே கை கொடுத்து கங்க்ராட்ஸ் சொல்லி என்ன சொல்கிறார், வாழ்த்து தெரிவித்து சொல்கிறாரு, நீங்கள் நிச்சயமாக மந்திரி ஆகிடுவீங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மந்திரி பதவி காத்துங்குது, நீங்கள் ஆகிடுவீங்க பாருங்கன்னு கை கொடுக்குறாரு. எம்ஜிஆர் சிரிக்கிறாராம், நோ திரிலோக், நான் மந்திரி ஆக மாட்டேன்னாராம். இவருக்கு திடுக்குன்னு வச்சான், என்னடா இது, முகம் வாடி போச்சான் ஏசி திருலோகச்சந்தருக்கு. என்னடா இது இப்படி சொல்கிறோம், இப்படி வேணான்றாரு அப்படி சொன்ன உடனே அப்போது சொன்னாராம் பதில் திரு எம்ஜிஆர் அவர்கள், திரிலோக், இப்போ தான் வந்து நாங்கள் பெரிய ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இது வந்து நிறைய பதவிக்கு நிறைய போட்டி நடக்கும், ஆர்வ கோளாறில் இங்கே நிறைய உனக்கு எனக்குன்னு பெரிய பிரச்சனைலாம் நடக்கும். இந்த பிரச்சனைக்கு நடுவில் நான் மாட்டிக்க மாட்டேன், ஏன்னா நான் என் நண்பர்களெல்லாம் அதில் இருக்கிறாங்க, அதில் போய் அவங்களுடைய கசப்புக்கும் அவங்க விருப்பம் நான் ஆளாக மாட்டேன். அதனால் மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என் நண்பர்களை வச்சே இதை நான் சாதிச்சிடுவேன். அதனால் இது நிச்சயமாக என்னை வந்து மந்திரி பதவி கொடுத்தா கூட நான் வேணான்னு சொல்லிவிடுவேன்னு ரொம்ப தெளிவாக உறுதியாக சொன்னாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். உடனே ஏசிடி எழுதுறாரு, என்னடா இது 1950 அப்படி பேசின ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து இந்த உச்சியில் வந்திருக்கிறாரு, இன்றைக்கி திரைக்குளத்திலும் உச்சியில் வந்துட்டார், இங்கேயும் உச்சியில் வந்திருக்கிறாரு. அப்போ நினச்சேன், இவரை முதலாக ராஜதந்திரம் தீண்டி விட்டது. அவர் சொல்கிறார், ராஜதந்திரம் தீண்டி விட்டது, அவருடைய அன்பும் அறிவும், அவர் சொல்கிறார், ஆண்டவனும் காலமும் இவருக்கு ஒரு வரம்பில்லாத வெற்றியை கொடுக்க காத்திருக்குது. அப்படி தான் எனக்கு நினைக்க தோணுச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கலான்னு சொன்னார், இப்போ எல்லா தகுதியும் இருந்து கூட அவர் பொறுமை காக்கிறாருன்னா அவர் தான் அற்புதமான தலைவர், அவர் தான் அந்த காலத்தில் அப்படி வெல்ல போகிற தலைவர் அப்படியே சொல்லிட்டு என்ன முத்தாய்ப்பா முடிப்பார். அவர் எழுதுனது நெஞ்சில் இருந்த நினைவுகள்னு அவர் சுயசரிதை ஏறத்தாழ ஒரு 10 பக்கம் திரு எம்ஜிஆர் அவரை பற்றி எழுதி சொல்கிறாரு. பாருங்கள், எங்கேயோ நான் எழுத வந்து எதையோ எழுதிக்கிட்டு எங்கேயோ உங்களை கூப்பிட்டு போகிறேன், இது அப்படித்தான். ஏன்னா சில பேரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முடிவே இருக்காது. திரு எம்ஜிஆர் அவர்களெல்லாம் காலத்துக்கும் பேசப்படக்கூடியவர். இப்படி முடிக்கிறார் பாருங்கள், காலத்துக்கும் பேசப்படக்கூடியவர். அதாவது அவர் பாருங்கள், நான் ஏன் திருப்பி எம்ஜிஆருடைய பதிவுகளை நான் உங்களுக்கு இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, வளர தலைமுறை மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்க கூட நம்ம நியாயமாக தான் நம்ம நடந்திருக்கிறோம், நியாயமாக தான் திரு எம்ஜிஆர் ரசிகளாக இருந்திருக்கிறோன்றதுக்கு தான் நான் அடிக்கடி அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் குறிப்பிடுறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறாரு. அதாவது இது எம்ஜிஆர் வந்து அவருடைய பக்தர் மாதிரி, அவருடைய தொண்டர் மாதிரியே தான் திரு ஏசிடி எழுதுகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறது என்னென்னா, அவர் கூட பழகினவங்க தான் நம்மளை விட அதிகமாக பேசுகிறாங்க. நம்ம கூட அவரோட பழகினாங்க பாருங்கள்.
நம்ம சொல்லுவோம் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கொஞ்சமாக சலிப்பு வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா. திரு எம்ஜிஆர் கூட இவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அவர் பாருங்கள் 2014 அந்த புத்தகம் வருது. அவர் பாருங்கள் எம்ஜிஆர் இல்லை, அவருடைய கசப்பான சில நினைவுகள் எதுலாம் இல்லை இருக்கலாம் இல்லைன்னு பார்த்தா தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கல. ஏன்னா அதுதான் அவங்கெல்லாம் அந்த வாழ்க்கையை வந்து ஒரு வேள்வியாக வாழ்ந்தவங்க திரு எம்ஜிஆர் அவர்கள்லாம். அவர் சொல்கிறாரு அந்த 1959 சீர்காழியில் அவர் குண்டுமணியை தூக்கி போட்டு கால் உடஞ்சி போச்சு தெரியும். அதை பற்றி நிறைய கூட பேசியிருக்கிறோம். இது 1965 படமாக்கப்படுது. இங்கேயும் இந்த சர்க்கஸ் ரெகுலர்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். ஒரு குண்டு மாதிரி இருக்கிற ஒருத்தரை தூக்குவார் தலைக்கு. இது தலைக்கு தூக்கும் போது எம்ஜிஆர் ஒத்துட்டான், தூக்கி போடுறேன்னு சொல்லி ஒத்துட்டாரான். பாருங்கள் 59 கால் உடஞ்சி போகுது. 65 6 வருஷத்தில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம், இவரோட அதிகமான பவுன்ஸ் அதிகம். இவர் தூக்கி உடனே போடணுமா. ஆனால் திரு எம்ஜிஆர் அப்படி தூக்கும்போது திரு ஏசிடி என்ன பண்ண கட் பண்ணாமல் உறக்க குரல் கொடுத்தாராம். அப்படியே கொஞ்சம் பிடிங்க, அப்படியே கொஞ்சம் பிடிங்கன்னு எம்ஜிஆர் அப்படியே மூச்சு பிடிச்சாராம். பிடிச்சிட்டு அவர் சொல்கிறார் ஏசிடி, இது ஏன்னா இதை ரசிகர்களுக்கு காட்டணும்னு நான் விருப்பப்பட்டேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ பெரிய அந்த மன உறுதி பெற்றவர், உடல் வலிவை விட மன உறுதி பெற்றவர்ன்றது எவ்வளவும் காட்டணும் நான் நினச்சேன்னு சொல்லி அதை அவர் சொல்கிறார். என்னென்னா நடிப்பில் மட்டும் இல்லைங்க, நடிப்பு உலகத்தில் மட்டும் இல்லைங்க, சமூகத்தில் மட்டும் இல்லைங்க, மக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லோர் மனதிலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு இரக்க உணர்ச்சியும் கருணையுடைய ஜாம்பவான் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகுனார் ஐயா. கண்ணோட்டத்தில் வைப்பார். கண்ணோட்டம்னா இரக்க உணர்ச்சி, கருணை, பரோபகாரம். அதை சொல்கிறாரு. கருமம் சிதையாமல், என்ன கருமம்? கருமம்னா செயல் மட்டும் இல்லை, அறம் தவறாத செயல், அறம் தவறாத அன்பு காட்டுற அந்த நெறி இருக்கே, சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு அப்படி இறக்குணர்ச்சி காட்டுறவனுக்கு உரிமை உடைத்து உலகுன்றார். இதையெல்லாம் திரு விஜய் அவர்களெல்லாம் இன்னும் சொல்ல போனால் 1000ல் ஒருவன் எம்ஜிஆருடைய படம் வந்திருக்கு. திரு ஜெயலலிதா அம்மா அவங்களும் முதல் நடித்த படம். அந்த படம் பார்க்கணும். அதில் ஒரு மனிதன், ஒரு அரசு, ஒரு அரசியல், ஒரு கட்சி, ஒரு குழு, ஒரு இனம், ஒரு தேசம், ஒரு மக்கள் உணர்ச்சி, ஒரு தலைமை பண்பு, இதெல்லாம் சேர்ந்துருக்கும் அந்த படம். அப்படிப்பட்ட அந்த மாதிரி படங்களெல்லாம் இவங்க திருப்பி திருப்பி பார்க்கணும். ஏன்னா நாங்கள்லாம் முதல்ல வளரும்போது நாங்கள் முதல்ல திரு எம்ஜிஆருடைய படங்களும் பாடல்களும் தான் எங்களுக்கு ஒரு வேதமாக இருந்து நாங்கள் உள்ள சினிமாவுக்கு வரது காரணமே. அதனால தான் இவ்வளோ பேச முடியுது என்னால். எனவே இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பை உருவாக்குறதுக்கு நம்ம முன்னால் வாழ்ந்து போனவங்களை அவங்கள மறக்காமல் அந்த அடிச்சோட பின்பற்றி வந்தால் தான் தலைமை பண்பு நமக்கு வரணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமை கேட்ட உங்களை எல்லோரையும் பணிவதிலும் உங்களை வணங்குவதிலும் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.